அப்போ நல்ல கவனிங்க, என்ன மனநிலைமை வர வேண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு? நல்ல கவனிங்க, என்ன மனநிலைமை வர வேண்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு? ஆமீன். சரி, இப்போ சூழ்நிலை மோசமாக தான் இருக்கு, எல்லாமே எதிராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரே ஆனால், ஆமீன், கர்த்தருடைய கிருபை எனக்கு இருப்பது உண்மையானால், ஆமீன், நான் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன். ஆமீன். சீக்கிரத்தில் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி சுகமாகும் என்று சுகத்தை எதிர்பார்க்கிற மனநிலைமை இல்லைங்க. காலம் முழுவதும் நான் எனக்கு இதாங்க சுகர்னு யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொன்னாரா? யார் சொன்னா? காலம் முழுக்க உங்களுக்கு என்னதான்? சுகர் தாங்க, இது வந்தால் இப்படி தான் சொல்லிட்டார். யார்? கர்த்தரா? இல்லை, டாக்டர் சொல்லிட்டார். நான் தான் சொன்னேன், நீங்கள் டாக்டருக்கு கொடுக்குற மதிப்பு கூட யாருக்கு கொடுக்கல? சிலர் கர்த்தருக்கு கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணும். அப்போ மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிற மனநிலைமை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. மனநிலைமை அதைத்தான் சொல்றாரு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. உங்க இருதயத்தில் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுதாங்க, டாக்டரை பார்த்தா தான் சுகம் வரும். என் புருஷன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டேக்காரு, டாக்டரை பார்க்கறதுக்கு ரூபா தர மாட்டேக்காரு, என் பிள்ளை ரூபா தர மாட்டேக்கான், டாக்டரை பார்த்தா தான் எனக்கு சுகம் வரும்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க நாள் வரைக்கும் உங்களுக்கு சுகம் வராது, சுகம் கிடைக்காது. உங்கள் மனநிலைமையை மாற்றுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், சுகம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எந்த வழியிலிருந்தாவது அவர் எனக்கு சுகத்தை கொண்டு வருவார். எப்படி வரும் என்று சிந்திக்க வேண்டியது என்னுடைய சிந்தனையா இருக்கக்கூடாது. என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? சுகத்தை வரவேற்கிறதா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சுகத்தை பெறுவதற்கு இது காலம் இல்லை அப்படிங்கிறீங்க. சுகத்தை பெறுவதற்கு இன்னும் ஏற்ற காலம் என்ன செய்யல, வரல அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, சுகத்தை பெறுவதற்கும் பணத்துக்கும் நீங்க சம்பந்தம் படுத்துறீங்க, ஒரு டாக்டரை சம்மந்தப்படுத்துறீங்க. இல்லை இல்லை, முதல்ல உங்க நம்பிக்கையை மாத்துங்க. வீட்டில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பிங்க. போய் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி, மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு வியாதி வச்சிருக்கீங்க, அது சுகமாகணும்னு நீங்க டாக்டரை பார்த்தா தான் ஆகும் ஆகும், அது வரைக்கும் வியாதி இருக்கும் இருக்கட்டும்னு நீங்க சொன்னதுனால அந்த வியாதி உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ டாக்டரை பார்க்க போவதுக்கு உங்க கையில பணம் இல்லாட்டாலும், வழி தூரமா இருந்தாலும், நாட்கள் இல்லாவிட்டாலும், நேரம் இல்லாட்டாலும், உட்கார்ந்து உங்க மனசை முதல்ல மாத்துங்க, உங்க இருதயத்தை முதல்ல மாத்துங்க, உங்க விசுவாசத்தை முதல்ல மாத்துங்க. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் எனக்கு வீட்டில் வைத்து சுகம் கிடைக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் சுகம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அவர் வஸ்திரத்தை என்ன செஞ்சா போதும்? ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏத்துனாதான் சுகம் கிடைக்குமா? அந்த மனநிலைமை உங்களுக்கு இருக்கு. ஒரு டாக்டரை பார்த்து ஒரு நெஞ்சில் செட்டை என்னது அதெல்லாம் வச்சு ஒரு ஊசியை போட்டால் ஒழிய எனக்கு என்ன வராது அப்படி நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அது ஆகாதுங்க. நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது என்ன செய்யாது. அதுதான் சொல்றாரு, உங்க வழியை சிந்தித்து பாருங்க.